யாரை நம்புறது உலகத்தில்? யாரை நம்புறது? யாரையும் நம்பிராதீங்க. அல்லாஹ் சொல்லித்தாரான் சூரத்துல் ஃபுர்கான்ல, நீங்கள் யாரையாவது நம்பணுமாக இருந்தால் வதவக்கல் அலல் ஹய்யில் லதீ லா யமூத், மௌத்தாகாத அந்த அல்லாஹுவை மாத்திரம் நம்புங்கள். அல்லாஹுவை மாத்திரம் நம்புங்கள், வேறு யாரையும் நம்பி விடாதீர்கள். ஏனென்றால் அந்த அல்லாஹ் மாத்திரம்தான் எப்பொழுதும் ஹயாத்தோடு இருக்கக்கூடியவன். அவன்தான் நித்திய ஜீவன், அவன்தான் நிரந்தரமானவன், அவன்தான் நிலையானவன், அவன்தான் நீடித்திருப்பவன். எல்லா படைப்புகளுடைய பொறுப்புதாரி உரிமையாளன் அந்த அல்லாஹுதான். முழு நிலைமைகளுக்கும் சொந்தக்காரன் அந்த அல்லாஹ். அதனால அல்லாஹுவை மட்டும்தான் உங்களுடைய பொறுப்பாளனாக நீங்கள் நம்பக்கூடிய ஒருவனாக இருக்க வேண்டும். உலகத்தில் யாரையும் நம்பிராதீங்க. அவர் செய்வார், இவர் செய்வார், அவரால் முடியும், இவரால் முடியும். சகோதரர்களே, சகோதரிகளே, எங்களுடைய என்ன பிரச்சனையாக இருக்கட்டும், அல்லாஹிடத்தில் அதை நாங்கள் பாரம் சாட்டக்கூடியவர்களாக மாறும். நீங்கள் சுஜூதில் அழுங்க, சுஜூதில் அல்லாஹிடத்தில் கேளுங்க, கையேந்துங்க அல்லாஹிடத்தில். அல்லாஹ் அந்த பிரச்சனையை சீராக்குவான். உங்களுடைய நிலைமைகளை அல்லாஹ் சீராக்கி தருவான். உலகத்தில் யார்கிட்டையும் போய்த்து என்னுடைய கஷ்டம், என்னுடைய நோய், என்னுடைய பிரச்சனை, சகோதரர்களே, சகோதரிகளே, மனிதர்கள்ட்ட போய் சொல்லிடக்கூடாது. அல்லாஹிடத்தில் சொல்லுங்க, அல்லாஹிடத்தில் முறையிடுங்க. அல்லாஹ் அதை திருத்து வைப்பான். அல்லாஹ் எங்களுக்கு சொல்லித்தார். நீங்கள் அல்லாஹ்வை நம்புங்க, அல்லாஹ்வை நம்புங்க. ரப்புல் மஷ்ரிகி வல் மக்ரிபி லா இலாஹ இல்லா ஹுவ ஃபத்தஹித்ஹு வகீலா. அல்லாஹ் சொல்றான், அவன்தான் கிழக்குக்கும் மேற்குக்கும் ரப்பானாக இருக்கிறான். கிழக்குக்கும் மேற்குக்கும் ரப் அவன்தான். அவனை தவிர வேறு கடவுள் கிடையாது. அதனால ஃபத்தஹித்ஹு வகீலா, அல்லாஹ்வை பாதுகாவலனாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. சகோதரிகளே, சகோதரிகளே, இன்றைக்கி நாங்கள் யாரையோ எங்களுடைய பாதுகாவலர்களாக, எங்களுக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக எடுத்திருக்கிறோம். அல்லாஹ் சொல்லித்தாரான், வலில்லாஹி கைபுஸ் ஸமாவாதி வல் அர்தி வ இலைஹி யுர்ஜஉல் அம்ரு குல்லுஹு ஃபஅபுதுஹு வதவக்கல் அலைஹி வமா ரப்புக பிகாஃபிலின் அம்மா தஅமலூன். அல்லாஹ் சொல்லித்தரான், நீங்கள் தவக்குல் வைங்க. ஃபஅபுதுஹு, அந்த அல்லாஹுவைத்தான் இபாதத் செய்யணும். வதவக்கல் அலைஹி, அந்த அல்லாஹுவைத்தான் தவக்குல் வைக்கணும். அந்த அல்லாஹுவைத்தான் இபாதத் செய்யணும், அந்த அல்லாஹுவைத்தான் நாங்கள் தவக்குல் வைக்கணும், அல்லாஹ்வைத்தான் நம்பணும். யாரையும் போய் நம்பிராதீங்க. சகோதரிகளே, சகோதரிகளே, மனிதன் இப்படித்தான். மனிதன் இன்றைக்கு புகழுவான், நாளைக்கு இகழுவான். இன்றைக்கு புகழ்ந்தவர் நாளைக்கு இகழுவாருங்களை. அதனால் மனிதர்களை நம்பிடக்கூடாது. மனிதர்கள் மௌத்தாகக்கூடியவர்கள், மௌத்தாகக்கூடியவர்கள். இன்றைக்கு உயிரோடு இருக்கிற மனிதன் நாளைக்கு மௌத்தாகிறலாம். இன்றைக்கு தரக்கூடிய மனிதன் நாளைக்கு தராமல் மறுக்கலாம். ஆனால் நீங்கள் நம்பணும், மௌத்தாகாத அல்லாஹுவை, மௌத்தாகாத அல்லாஹுவை மாத்திரம்தான் நீங்கள் நம்பணும். மனிதன் இன்றை கொண்டு பேசுவான், நாளை கொண்டு பேசுவான், இங்கால ஒன்று பேசுவான், அங்கால ஒன்று பேசுவான். மனிதன் நடிப்பான், மனிதன் நன்றி கெட்டவன். குர்ஆனில் மனிதனுடைய முழு உருவத்தையும் முழு பழக்கத்தையும் அல்லாஹ் சொல்லிட்டு, மனிதன் எப்படிப்பட்டவன். இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத், மனிதன் ரப்புக்கு நன்றி கெட்டவன். மனிதன் ரப்புக்கே நன்றி கெட்டவன் என்றா மனிதன் மனிதனுக்கு நன்றியா இருக்கிறானா? நம்பலாமா நாங்கள்? சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் புத்தி சொல்லித்தாரான். மனிதன் அவசரக்காரன், மனிதன் பலகீனமானவன். அதனால் நாங்கள் நம்பணும். அல்லாஹ் சொல்லித்தாரான், நபியை சொல்லுங்க, குல் ஹுவர் ரஹ்மானு ஆமன்னா பிஹி வ அலைஹி தவக்கல்னா ஃபஸதஅலமூன மன் ஹுவ ஃபீ ضலாலிம் முபீன். நபியே, நீங்கள் சொல்லுங்க, அதாவது
அந்த அல்லாஹ் அளவற்ற அருள் உள்ளவன், அளவற்ற அருளாளனவன். அவன் மீது தான் நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், அவனைத்தான் நாங்கள் சார்ந்திருக்கிறோம் என்று சொல்லுங்க நபியே. நாங்கள் யாரையும் சார்ந்திருக்கக்கூடாது, நாங்கள் யாரையும் உலகத்தில் எங்களுடைய பாதுகாவலர்களாக எடுத்துடக்கூடாது. சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ் ஆகப்பெரிய புத்தி சொல்லித்தாரான் எங்களுக்கு. நாங்கள் நம்பிட்டு பிறகு கை சேதப்படுறோம். அவரை நம்பணும், இவரை நம்புகிறோம், அவர் அப்படி செஞ்சிட்டார், இவர் இப்படி செஞ்சிட்டார், அவர்கிட்ட என்ற நோயை சொன்னேன், அவர்கிட்ட என்னுடைய பிரச்சனையை சொன்னேன், அதை அவர் அங்கே சொல்லிட்டார், இங்கே சொல்லிட்டார். நாங்கள் இவங்கள்ட்ட போய்ட்டு எங்களுடைய கஷ்டத்தை, எங்களுடைய நோய்களை, எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் இவங்கள்ட்டையும் சொல்லணும். அல்லாஹ் கிட்ட சொல்லுவோம், அல்லாஹ் தீர்த்து தருவான், அல்லாஹ் அந்த நிலைமைகளை சீராக்குவான். அப்படிப்பட்ட ஈமான் எங்களுடைய உள்ளங்களில் உருவாக்கப்படும். அதற்காக முயற்சிகள் நடக்கணும். ஈமானுடைய முயற்சி சமூகத்தில் விடுபட்டதால தான் இந்த தவக்குல் என்ற ஒன்று இல்லாமலாக்கப்பட்டிருக்கிறது. ஈமானுடைய முயற்சி நடக்கணும். உள்ளங்களில் ஈமான் இருக்குமாக இருந்தால் தவக்குல் உண்டாகும். அல்லாஹ் மீது இருக்கக்கூடிய அந்த வரவேண்டிய நம்பிக்கை, அல்லாஹ்வே எனக்கு போதுவானவன் அப்படிங்கிற தன்மை உருவாகும். ஈமான் சரியாக இருந்தால், ஈமான சரியாக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், அடியானே உனக்கு நான் போதாதா உனக்கு உன்னுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுக்கு, உன்னுடைய கஷ்டங்களை போக்குறதுக்கு? இன்றைக்கு நாங்கள் அல்லாஹை மறந்து வேறு யாரையோ நம்பினதனுடைய விளைவுதான் இன்றைக்கு நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் சகோதரிகளே சகோதரிகளே. அதனால் அல்லாஹுடைய ஆகப்பெரிய புத்திமதி இதை கேளுங்க, அல்லாஹை மட்டும் நம்புங்க. வதவக்கல் அலல் ஹய்யில் லதீ லா யமூத் வஸப்பிஹ் பிஹம்திஹி வகஃபா பிஹி பிதுனூபி இபாதிஹி خبيرا.